ஆமாம், இது எப்படி பண்ண நீ? ஆ எப்படி இந்த ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ண? எப்படி உன்னுடைய பாடி வெயிட்டை குறைச்ச? எப்படி சமாளிச்ச? இப்படிலாம் நம்ம பேசுவோமா இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை நீ எப்படி செய்தாய் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஹவு டிட் யூ அப்படின்னு பேசி பக்கத்தில் ஒரு வெர்பு போடுங்க. அந்த வெர்பு எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக இருக்கணும். அதாவது V1 வெர்ப். சரிங்களா? ஆமாம், இது எப்படி பண்ண நீ? இந்த செய்வது, இந்த செய் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க இங்கிலீஷில்? DO, டூ அப்படிங்கிறீங்களா? சரி, ஹவு டிட் யூ டூ இட்? அதாவது டூ இட் அப்படின்னா அதை பண்ணு, இல்லை இதை பண்ணு. ஹவு டிட் யூ டூ இட் அப்படின்னா இதை எப்படி பண்ண நீ? ஹவு டிட் யூ டூ இட், இதை நீ எப்படி பண்ண அப்படின்னு அர்த்தம். எப்படி சமாளிச்ச? இந்த மேனேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு சமாளிக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. ஹவு டிட் யூ மேனேஜ் அப்படின்னா ஹவு டிட் யூ மேனேஜ், எப்படி சமாளிச்ச அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அப்புறம் எக்ஸாம் எப்படி போச்சு கேட்போமா இல்லைங்களா? எக்ஸாம் எப்படி போச்சு, எக்ஸாம் எப்படி பண்ண அப்படிலாம் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஹவு டிட் த எக்ஸாம் கோ அப்படின்னு கேட்கலாம். ஹவு டிட் த எக்ஸாம் கோ அப்படின்னா எக்ஸாம் எப்படி போச்சு. ஹவு வாஸ் யுவர் எக்ஸாம், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸாம் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். இப்படி கூட கேட்டுக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரு அர்த்தம் தான். எக்ஸாம் எப்படி போச்சு அப்படின்னு அர்த்தம். நைட் எப்படி போச்சு, நேற்று நைட்டு எப்படி போச்சு அப்படின்னு கேட்கணும். ஹவு டிட் இட் கோ லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்கலாம். ஹவு டிட் இட் கோ லாஸ்ட் நைட், நைட் எப்படி போச்சு, நேற்று நைட்டு எப்படி போச்சு. லாஸ்ட் நைட் அப்படின்னா கடந்த இரவு, அதாவது நேற்று ராத்திரி. அதை எப்படி மறப்பனி? எப்படி மறப்பனி? அதை சாப்பிட மறந்தியா, திங்கிறதுக்கு மறந்தியா? மறக்கலல்ல, அப்புறம் மட்டும் எப்படி அதை மறப்ப? அதை எப்படி மறப்பனி? ஹவு டிட் யூ ஃபர்கெட் தட், ஹவு டிட் யூ ஃபர்கெட் தட், ஹவு டிட் யூ ஃபர்கெட் தட், எப்படி அதை மறப்பனி? ஃபர்கெட் தட் அப்படின்னா அதை மறந்து தொலை, அதை மறந்துரு. ஃபர்கெட் தட். ஹவு டிட் யூ ஃபர்கெட் தட் அப்படின்னா எப்படி மறப்ப, அதை எப்படி மறப்ப? சாப்பிட மறந்தியா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ ஃபர்கெட் டு ஈட். டிட் யூ ஃபர்கெட் அப்படின்னா நீ மறந்து விட்டாயா. டு ஈட், சாப்பிட. டிட் யூ ஃபர்கெட் டு ஈட், சாப்பிட மறந்தியா? இல்லைல்ல, அப்புறம்ண்ணா ஆச்சுங்களா? சரி, எவ்வளோ பே பண்ண அப்படின்னு கேட்கணும். இப்போ டிட் யூ பே, டிட் யூ பே அப்படின்னா பே அப்படின்னா பே பண்ணு. டிட் யூ பே அப்படின்னா பே பண்ணியா. ஹவு மச் டிட் யூ பே அப்படின்னா எவ்வளவு பே பண்ண அப்படின்னு அர்த்தம். அது எப்படி அவனுக்கு தெரியும்? அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? நம்ம தமிழில், அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது தெரியும். ஏன்னா டிட் அப்படின்றது கடந்த காலத்தை குறிக்குது. ஆனால் தமிழில், ஸ்போக்கன் தமிழில் இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறதா இருந்தாலும் கூட அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கூட கேட்போம் சில நேரங்களில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அதனால் இது வந்து இந்த தெரியும், தெரிந்தது, தெரியும்னா நிகழ்காலம், தெரிந்ததுன்னா கடந்த காலம். அது எப்படி நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுப்பீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? நம்ம ஸ்போக்கன் தமிழில் நம்ம எப்படி பேசுவோம், அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக அவனுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கூட கேட்போம். ஹவு டிட் ஹீ நோ தட் அப்படின்னா அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஹவு டிட் ஹீ நோ தட், அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம தமிழில் அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கூட கேட்போம். சரிங்களா? குழப்பிக்காதீங்க. இது எப்படி ரிப்பேர் பண்ண நீ? இதை எப்படி பழுது பார்த்தாய், இதை எப்படி சரி பார்த்தாய் அப்படின்னு கேட்கணும். அந்த ரிப்பேர் அப்படின்ற வார்த்தை அதிலே வந்துருச்சு. ஹவு டிட் யூ ரிப்பேர் இட் அப்படின்னா இதை எப்படி ரிப்பேர் பண்ண, அதை எப்படி ரிப்பேர் பண்ண. நான் வந்து திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த இட் அப்படின்ற வார்த்தை அது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், இது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். எப்படி, எப்படி உடல் எடையை குறைத்தாய், எப்படி வெயிட்டை குறைச்ச நீ. நம்ம தமிழில் எப்படி உடல் எடையை குறைத்தாய் அப்படின்லாம் கேட்க போகிறது கிடையாது. எப்படி பாடி வெயிட் எப்படி வந்து குறைச்ச அப்படின்னு கேட்போம். எப்படிங்க கேட்கலாம்? ஹவு டிட் யூ லூஸ் வெயிட் அப்படின்னா எப்படி வெயிட்டை குறைச்ச. இந்த லூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் யுவர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆட் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். ஹவு டிட் யூ லூஸ் யூ வெயிட், ஹவு டிட் யூ லூஸ் யுவர் வெயிட் அப்படின்னு கூட பேசிக்கலாம், இல்லை எப்படி கூட பேசிக்கலாம். எப்படி வெயிட்டை குறைச்ச. இதை எப்படி சால்வ் பண்ண நீ. இந்த சால்வ் அப்படின்ற வார்த்தை இதுலேயே வந்துருச்சு. ஹவு டிட் யூ சால்வ் இட் அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ண, இல்லை அதை எப்படி சால்வ் பண்ண. இந்த ப்ராப்ளமை நீ எப்படி சால்வ் பண்ண
அப்படின்னு கேட்கணும். ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் இங்கிலீஷ் தான், சால்வ் அப்படிங்கிறதும் இங்கிலீஷ் தான். எப்படிங்க பேசலாம்? How did you solve the problem? சரி, இப்போ கவனிங்க. இந்த த அப்படின்ற வார்த்தைக்கு THE, த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லை இந்த அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். How did you solve the problem அப்படின்னா இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண, இல்லை அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு அர்த்தம். அவகிட்ட எப்படி பேசின நீ? அவகிட்ட நீ எப்படி பேசின? எப்படி ரூடாக பேசுனியா, இல்லை எப்படி 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 பேசின? How did you talk to her? Talk to her அப்படின்னா அவகிட்ட பேசு. How did you talk to her அப்படின்னா அவகிட்ட நீ எப்படி பேசுன அப்படின்னு அர்த்தம். எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்ச நீ? அதெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு கிடக்குறோம். எப்படி எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்ச? Find the answer அப்படின்னா ஆன்சரை கண்டுபிடி. How did you find the answer அப்படின்னா ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்ச? How did you find the answer? ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எப்படி எங்களை கண்டுபிடிச்ச? Find us அப்படின்னா எங்களை கண்டுபிடி. How did you find us அப்படின்னா எங்களை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அர்த்தம். உனக்கு எப்படி இது கிடைச்சது? How did you get this? How did you get this? போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு 4-5 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை பற்றி தான் பேசிகிட்டு வரோம். அந்த டிட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே அந்த வாக்கியத்தில் வெர்ப் எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக தான் இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஹவு டிட் யூ ஃபைண்ட் அஸ்? எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த ஃபைண்டோட பாஸ்ட் என்னது, ஃபவுண்டு, இதெல்லாம் போட்டு பேசக்கூடாது. டிட் வந்துட்டாலே அந்த வாக்கியத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான் வரணும். நான் திரும்ப 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 சொல்கிறேன், மனசில் வச்சுக்கணும். அது என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு? ஒன்றுமே புரியலையே. அதாவது இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களாம் இருப்பீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு? உதாரணத்துக்கு இந்த கம் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிறேனே, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். கம்மு, கேமு, கம்மு. அந்த முதல் வார்த்தையாக இருக்குது பாருங்க, அதுதான் கம்மு. ரெண்டாவது வார்த்தையாக இருக்குது என்னது? கேமு, V2. அது என்னது? பாஸ்ட்டு. கம்மு திரும்பவும் மூணாவதாக வரும் கம்முன்னு, அது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3. நமக்கு தேவை V1, அதாவது கம். நமக்கு V2வும் தேவை கிடையாது, V3யும் தேவை கிடையாது. சரிங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த டிட்ன்ற வார்த்தை வந்துட்டாலே ஒரு வாக்கியத்தில் அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய வெர்பு எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக இருக்கணும், அதாவது V1 வெர்ப். சரி, இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்காம இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க? ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களை மாதிரி பேச. இந்த கற்றுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கோ. ஹவ் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னா ஹவ் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? நீங்கள் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க? நீ எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட? எப்படி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருச்சுட்ட? ஆச்சரியமாக இருக்கே. வேக்கப் அப்படின்னா எழுந்துரு. ஹவ் டிட் யூ வேக்கப் அப்படின்னா எப்படி எழுந்த? ஸோ ஏர்லி அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா, இவ்வளவு சீக்கிரமா. ஹவ் டிட் யூ வேக்கப் ஸோ ஏர்லி? எப்படி இவ்வளவு சீக்கிரமாக எழுந்திருச்சுட்ட அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எப்படி உனக்கு அடிப்பட்டது? சரி, இப்போ கவனிங்க. ஐ காட் ஹர்ட். இந்த கெட்டோட பாஸ்ட் காட். ஐ காட் ஹர்ட் அப்படின்னா எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஹவு டிட் யூ கெட் ஹர்ட் அப்படின்னா எப்படி உனக்கு அடிபட்டது? இந்த பிளேஸ் எப்படி கண்டுபிடிச்ச நீ? எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா ஹவு டிட் யூ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? இந்த பிளேஸை ஹவு டிட் யூ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? ஹவு டிட் யூ ஃபைண்ட் திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த பிளேஸை எப்படி கண்டுபிடிச்ச? இங்கே எப்படி வந்த நீ? எப்படி இங்கே வந்த நீ? எப்படி இங்கே வந்த? ஹவு டிட் யூ கம் ஹியர்? இங்கே எப்படி நீ வந்த? ஹவு டிட் யூ கம் ஹியர்? ஆச்சுங்களா? சரி, உள்ள எப்படி வந்த? உள்ள எப்படி வந்த? ஹவு டிட் யூ கெட் இன்சைட்? ஹவு டிட் யூ கெட் இன்சைட் அப்படின்னா உள்ள எப்படி வந்த? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.